பதட்டமான சூழ்நிலை காரணமாக ஐபிஎல் போட்டி இத்துடன் ரத்து செய்யப்படுகிறது. மீண்டும் எப்போது வரும் என்று யாருக்குமே தெரியாது, ஏன் எங்களுக்கு கூட தெரியாது. போஸ்டர் ரெடி அன்னே ரெடின்ற வார்த்தைக்கு இணங்க எங்க தலைவர் பண்ணி கொடுத்திருக்காரு. தலைவா சூப்பர் தலைவா, இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் எதிர் கூட பார்க்கல. 26 அனௌன்ஸ்மெண்ட் தான் நாங்க பெருசா வரும்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்ப கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல் தலைவா. என்னடா இங்க நிறைய பேர் கதறிக்கிட்டு ஓலங்கள்லாம் என் காதுல கேட்டுக்கிட்டு இருக்கு. கரெக்ட் தலைவா. அதாவது இந்தியா இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஐபிஎல் தேவையா சொல்லுங்க? தேவையில்ல. நீங்க எடுத்திருக்க முடிவு அப்படியே ஒரு நல்ல முடிவு. இதுக்கு நான் உங்களுக்கு கைய கொடுக்க சகல அந்த மாதிரி சூப்பர் தலைவா. பாராட்டு, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பர். இவ்வளவு பாராட்டுறியே, நீ யாரு? என்ன தெரியல, தெரியலடா எனக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ். ஓ, சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழ ஒரு ஆள் படுத்து கிடக்கும்ல, வெளியே போங்கடான்னு சொல்லாம அந்த கீழே ஒரு நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆமா, இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஏலே பண்டிகை கொண்டாடுகளே, சந்தோஷமா இருக்க, நாங்க கொண்டாடுறோம். நீ எல்லாம் மனுஷப்பைய தானா? என்னடா இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? ஏண்டா அங்க பாகிஸ்தான்ல போர் இருக்கு, வார் இருக்குன்னா அதுக்கு இங்க ஏண்டா ஐபிஎல் பேன் பண்ணி போருவாரு? என் நிலைமையை பாரு, என்ன பண்ண சொல்ற? ஓன்ட்டெல்லாம் ரைமிங்கா பேச வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும்டா, அது நாட்டுக்கு நல்லது. அதுக்கப்புறம் தான் ஐபிஎல். நாட்டுக்கு நல்லது ரைட்டா. எங்க வீட்டு மக்கள் ஒன் ஃபேமிலி. ஒன் ஃபேமிலியா? ஒன் ஃபேமிலினா என்னன்னு தெரியாது, யாருன்னே தெரியாது. எதுக்கு இப்ப புலம்பிட்டு இருக்கீங்க? ப்ளீட் ப்ளூ இந்தியா. நம்மளே இந்தியன் டீம் தானப்பா எல்லாரும். ஆமா, மும்பை இந்தியன்ஸ் தான் நாங்க. மும்பை இந்தியன்ஸ். உங்களோட 5 கப் இருக்குல்லடா. ஏண்டா எப்ப ஆரம்பிச்சு எப்ப நிக்குது 5 கப்பு? கடைசியா 20ல அடிச்சோம்டா. ஒருத்தர் 2 வருஷம் பேன் ஆகி அதுக்கு விளையாடாமலே எங்க இதுக்கு ஈக்குவல் பண்ணிட்டான். அவன் எல்லாம் எங்களை பார்த்து சிரிப்பான்டா. 5 வருஷம் ஆச்சுடா ஒரு டீம் செட் பண்ணி ஒரு இதுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. கூடாது என்னடானா, ரோஹித் சர்மா தோத்துக்கிட்டே இருந்தாரு. பாண்டியாவை கிளி சும்மா கிளின்ற மாதிரி கிழிச்சாங்க. இப்பதான் ரோஹித் சர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் சேர்ந்து ஒரு மாதிரி வந்தோம். பாராட்டுறேன், நல்லா பாராட்டுறேன். ஆனா இப்ப நீங்க கப்படிக்கிறது எங்க பிரச்சனை கிடையாது. அதான் எங்க பிரச்சனை தானே. உங்க பிரச்சனை. நாங்க எப்ப ஆரம்பிக்கிறோமோ அப்ப கப்படிச்சுக்க கிளம்பு. ஏய், என்னடா இப்படி சொல்லிட்ட? அவ்வளவுதான். எனக்கு ஓவரா புலம்ப வேண்டியது இருக்குடா. நீதான் அது கரெக்டான ஆளு. இப்படிலாம் புலம்ப கூட 5 கப் வச்சிருக்க நீ எல்லாம். சரி, 5 கப் வச்சிருக்கிறதுனால நான் புலம்ப கூடாது. 5 கப் வச்சிருக்கிறதுனால நான் புலம்ப கூடாது. எங்க இன்னொரு சொல்லு. 5 கப் வச்சிருக்க நீ எல்லாம் புலம்ப கூடாது. 5 கப் வச்சிருக்கிறதுனால நான் புலம்ப கூடாது. பின்னாடி ஒருத்தன் வர்றான். எவன்டா அது? பாரு, அவன் புலம்புறத கேளு. என்னப்பா சிங்கு, என்ன சிரிச்சுக்கிட்டே வர்ற? சிரிக்கிற நிலைமையில இல்ல. எதுக்கு ஐபிஎல் பேட் பண்ண? இது தம்பி எப்பதான் சொன்னீங்களே, அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம உசுறு முக்கியம், உங்க உசுறு முக்கியம். கரெக்ட். ஆனா நான் ஒருத்தரை பழி வாங்கி ஆகணுமே. உனக்குதான் ரைவல்ரி ஒருத்தனும் இல்லையே. சென்னைக்கு மும்பை இருக்கு, ஆர்சிபி கேகேஆர் இருக்கு. உனக்கு இருக்கான்? எனக்கு எந்த டீமும் கிடையாது. ஆனா ஒரே ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தர் யாரா அது? போன வாட்டி நாங்க கப்பு வாங்க ஜெயிச்சவர் இருந்தா பாத்தியா, அவர் தான் நாங்க கப்பு வாங்குறதுக்கு காரணம்னு பாராட்டுவே நீ நினைப்ப. ஆனா போன வருஷம் என்னை செஞ்சுட்டாரு. அதான் வேற டீமுக்கு வந்துட்டா இல்ல? எந்த டீமுக்கு வந்தா என்ன, எனக்கு அவரை பழி வாங்கணும். அவர் என்ன சொன்னாரு, நான் இருந்த இவங்க கப்பே ஜெயிச்சாங்க அப்படின்னாரு. எனக்கு அது ஒரு மாதிரி. சரி, இப்ப நீ கப் அடிக்கணுமா? மைண்ட்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கப் அடிச்சே ஆகணும். கப் அடிக்கிறேனோ இல்லையோ, அப்போ ஜெயிச்சு இப்படி அவர்கிட்ட காமிச்சு நான் வாங்கினேன் கப்பு, இது ஏன் கப்பு, இது ஏன் கப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஒரு டீம் பேசுற மாதிரி எனக்கு தெரியல, ஒரு ஆள் பேசுற மாதிரி இருக்கு. நான் தான் பேசுறேன், நீ டீம் எல்லாம் 2வது. எனக்கு அவர்கிட்ட பழி வாங்கணும். என்ன பண்ணலாம்? நான் உனக்கு ஒரு டீல் தரேன். சரி, ஐபிஎல் திருப்பி நடத்து, சம்பளத்துல பாதி தர்றேன். சரி, தந்துக்கவா? நடத்துறா. நான் தான் டேட் சொல்லணும். நீ ஏன்டா எனக்கு சொல்றது? நான் சொல்றது நீ கேளு, நீ சொல்றது நான் எதுக்கு கேட்கணும்? லாஸ்ட் 10 வருஷம் எங்க போயிருந்த? என்ன எவனோ ஒருத்தன் புலம்புறதுக்கு வர்றேன்டா, ஒருத்தனையும் காணாமே. தம்பி கேக்குதா? கேக்குது. அந்த சத்தம், ஓலங்கள் எல்லாம் கேக்குதா? கேக்குது. அது ஏன் சத்தம் தான் தம்பி. என்ன தம்பி, யார் நீ? யாருன்னு உனக்கு தெரியாது தம்பி. ஐபிஎல் ஆரம்பிச்ச புதுசுல ஒரு வருஷம் ஃபைனல் அனுப்புன. அடுத்து ஏதோ அங்கிட்டு ஆர்சிபி. ஏண்டா எங்க டீம் எப்படியோ செட் பண்ணோம்டா. பேட்டிங் இருந்தா பவுலிங் இருக்காரு, பவுலிங் இருந்தா பேட்டிங் இருக்காரு, எல்லாருந்தா ஃபீல்டிங் இருக்காரு, எல்லாருந்தா கிரவுண்டு சரி இருக்காரு, கிரவுண்டு சரி இருந்தா நாங்க சரி இருக்க மாட்டோம். ஏண்டா எல்லாத்தையும் ஒரு மாதிரி கட்டி அப்படி எப்படி சொல்றது, பேஸ்மெண்ட் கிரவுண்டு அப்படி கொண்டு வந்து கடைசியில நிக்கல. போட்டா பாரு ஒரு பாம உங்க டீமுக்கு. நான் போடலடா,
பக்கத்தூருக்காரன் போட்டான்டா. பக்கத்தூருக்காரன் தான் போட்டான். ஐபிஎல் பேன் பண்ணது, சஸ்பெண்ட் பண்ணது யாரு? அது அவங்கதான் காரணம். அவங்க காரணமா இருந்தாலும் உனக்கு எங்க போச்சு மூளை? எதுக்கு இது பண்ண, சஸ்பெண்ட் பண்ண? எனக்கு பிளேயர்ஸோட உயிர் முக்கியம். நீ என்னை வந்து பேசி பேசி நெஞ்சில குத்தி இருந்தா கூட பரவாயில்லடா, ஆனா நீ சிரிச்சு சிரிச்சு முதுகுல குத்திட்டடா. ஏன்னா இந்த வருஷம் தாண்டா எல்லாமே செட் ஆயிருக்கு. சரி, அதுக்கு இப்படியா புலம்புறது? நாங்க ரெஸ்யூம் பண்ணுவோம்டா. ஒரு நிமிஷம் ஒண்ணு வேண்டாம், இப்படி வா, இந்த இடத்துக்கு வந்து பாரு. வந்துட்டேன். இந்த இடம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆமா தெரியுது. அதனால இங்கிட்டே வந்துரு. அந்த இடம்லாம் இருக்கிறதுலே டஃபஸ்ட் சிச்சுவேஷன். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இல்லடா, உங்க மனநிலை எங்களுக்கு புரியுது. அதுக்கான நாங்க வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு வாரம் தான் வச்சிருக்க. ஒரு வாரம் நாங்க ரிசீவ் பண்ணுவோம், அல்லது ஒரு செப்டம்பர் அக்டோபர்ல 2021 கொரோனா வந்துச்சு. இதே சிச்சுவேஷன்ல நல்லா 10 மேட்சுக்கு நல்லா ஜெயிச்சு நல்ல தெம்பான நிலைமை. 10க்கு 7 ஜெயிச்சிருந்தேன். சஸ்பெண்ட் பண்ண 4 மேட்ச், 2 மேட்ச் ஜெயிச்சா போதும் நாங்க குவாலிஃபையா இருக்கலாம். ஆனா நாங்க 4 மேட்ச் தோத்து வெளியே போனோம். அது ஓன் தப்புடா. சஸ்பெண்ட் பண்ண ஏன் மேல பழிய சொல்ற? சஸ்பெண்ட் பண்ணது ஓன் தப்புடா. கோவிட் வந்து செத்தா பரவாயில்ல. அப்ப ஏண்டா அப்ப கப்பு முக்கியமா உசுறு முக்கியமா? எங்களுக்கு உசுறு தான் முக்கியம். உசுரை கொடுத்து கிரிக்கெட்ல ஆடுன்னு சொன்னது நீ. இப்ப உசுறு தான் முக்கியம், வீட்டுல போய் உட்கார சொல்றதும் நீ. அதனால இந்த வருஷம் உனக்கு கப்பு கிடையாது அப்படி நான் சொல்லல. நீ வந்து விளையாடு, ஆரம்பிக்கிறப்ப ஜெயிச்சு பாரு, கிடைச்சா வாங்கிக்க, இல்லைன்னா இன்னொருத்தனு கொடுத்துரு. இவ்வளவு அமுழு துணி நடந்துகிட்டு இருக்கு. யாரு புதுசா இருக்கானே தம்பி? என்ன குலோப் ஜாமுனு ரசகுல்லாலாம் அடிச்சு உள்ள நவுத்துறீங்க? யாரு நீங்க? இல்ல சார், ஏதோ ஐபிஎல் சஸ்பெண்ட்னாங்க. ஆனா நமக்கு என்ன ஆகலைன்னா நமக்கு யார் நீ? அக்கா ஃபென்ஸ். அக்கா ஃபென்ஸா? யாரா நீங்க? எந்த அக்கா?